ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ಮೇಡಮ್ ಕಾಸು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೀನಲ್ಲ ಮತ್ತೆ 147 ತೋರಿಸ್ತಾ ಇದೀನಲ್ಲ. ಇಲ್ಲ 112 ನಾನ್ ಬುಕ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ 112 ಆಗೈತೆ. ನೀನ್ ಕೈ ಮಾಡ್ಬೇಡ. ಏನ್ ಕೈ ಮಾಡ್ತೀನಿ? ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? ಇದ್ರಲ್ಲಿ ಎಷ್ಟು ತೋರಿಸ್ತಾ ಐತೆ ಮೇಡಮ್? ನೀವೇ ನೋಡಿ ಚೆಕ್ ಮಾಡಿ, ಇದ್ರಲ್ಲಿ ಎಷ್ಟು ತೋರಿಸ್ತಾ ಐತೆ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರೆ 112 ಮಾಡಿ 112 ರೂಪಾಯಿ ಮಾಡಿ. ಬುಕ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ದುಡ್ಡು 112 ರೂಪಾಯಿ ಮಾಡಿ. ಇವಾಗ ನಾವ್ ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇದೀವಲ್ಲ. ಅವಾಗ ಕಂಪ್ಲೇಂಟ್ ರೇಸ್ ಮಾಡಿದ್ದೀರಲ್ಲ, ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ? ಇರಿ ಮಾತಾಡು. ಯಾಕೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ? ಏನ್ ಯಾಕೆ ಬರ್ತಿಲ್ಲ? ಕಂಪ್ಲೇಂಟ್ ಸಾರಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. ತೋರಿಸ್ಲಾ? ತೋರಿಸಿ. ಇರು ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ತೋರಿಸ್ತೀನಿ. ನೀನ್ ಕೈ ಮಾಡೆಲ್ಲ ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ. ಮಾಡಿ, ನಮ್ಮ ಅಮೌಂಟ್ ಮಾಡಿ, ನಾ ಹೋಗ್ತೀನಿ. ನೋಡಿ ಈಗ ಹೆಂಗ್ ಬಂತು? ಸ್ಕ್ಯಾನರ್ ನಮ್ದೇ ಇದು. ಅಲ್ಲ ಸ್ಕ್ಯಾನರ್ ನಮ್ದು ಸ್ಕ್ಯಾನರ್ ಇವಾಗ ಬಂತಂದ್ರೆ ಯಾಕೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಕಿರ್ಚ್ತೈತೆ? ನಮ್ಮ ಇಷ್ಟ, ಅದು ನೀವು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಲ್ಲ. ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನೀವು. ನಾವು ಕಾಸು ಕೊಡ್ಬೇಕು. ನಾವು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕೇಳ್ತಾ ಇದೀಯಾ ನೀನು? ಮೇಡಮ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಯಾಕೆ ಕೇಳ್ಬೇಕು? ಏನ್ ಇಲ್ಲಿಂದ ಆ ಗೇಟ್ಗೆ ಒಂದ್ ಟರ್ನ್ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಮೇಡಮ್ ಸರಿ, ನೀವು ಓದಿದ್ದೀರಾ? ನಾನು ಓದಿದ್ದೀನಿ. ಇದು ಮಾಡಿ ನೋಡಿ. ನೋಡು, ಹಂಗಿದ್ರೆ ನನ್ಗೂ ಅಷ್ಟೇ ತೋರಿಸ್ಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ. ಕಸ್ಟಮರ್ ಪೇಡ್ ಇದೆ ಅಷ್ಟೇ. ಸುಮ್ನೆ 12 ರೂಪಾಯಿ ನಿನ್ ವ್ಯಾಲೆಟ್ ಗದು ಆತರ ಹೇಳು. ಸುಮ್ನೆ ನನಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ 30 ರೂಪಾಯಿ ಕೊಡೋದ್ರೆ ಕೊಡ್ತೀನಿ. ಟಿಪ್ಸ್ ಆಗಿ ಕೊಡ್ತೀನಿ. ಕೊಡು ಅಂದ್ರೆ ಮೇಡಮ್ ಟಿಪ್ಸ್ ಯಾಕೆ ನಮ್ಗೆ ಬೇಕು? ಮೇಡಮ್ ಟಿಪ್ಸ್ ಯಾಕೆ ನಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ. ಸುಮ್ನೆ ಏನೇನು ಹೇಳಕ್ ಹೋಗ್ಬೇಡ. யார் மேலே தப்புன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேயா? இந்த பக்கம் ரேப்பிடோக்காரன் அவனுக்கு லாங்குவேஜ் சரியாக வரல. ஸோ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த ஆண்டியும் இந்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்தா அவன் மேலே என்ன சொல்கிறது, இல்லைடா நீ தாண்டா தப்பு பண்ணுற, உந்து தாண்டா தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அவனுக்கு லாங்குவேஜ் கரெக்டாக வந்து அவனை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தானா கரெக்டாக வந்திருக்கும். நானும் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் வேணும்னா, எல்லாரும் ஆட்டோ டிரைவரை தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எதுக்குன்ட்டு. பேசிக்காக ரேப்பிடோவில் ஃபஸ்ட்டில் காட்டுற அமௌண்ட் வந்து டைமிங்ஸ் பிரகாரம் இருக்கும். ஓகே, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா 1 hour ஆகும். ஓகே, அது பிரகாரம் அவனுக்கு அந்த காசு ஃபேரு, அப்புறமா பெட்ரோல், எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேரெல்லாம் கேல்குலேட் பண்ணி அவனோட ப்ராஃபிட் அப்படி டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20 minutes ஆச்சுன்னா அவனுக்கு அந்த ஃபேர் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோரும் டைமிங் பிரகாரம் தான் வேலை செய்கிறோம். பேசிக் ஹியூமன் சென்ஸு அவ்வளோதான். ஓகே, நம்ம கிலோமீட்டர் கணக்கில் போடுறோம், அதுவும் கரெக்ட் தான். ஆனால் டைமிங்ஸ் இங்கே நாங்கள் போகிறதுக்கு 1/2 hour ஆகுது, இல்லை 1 hour எடுத்துக்குது. போகிறதுக்கு 1/2 hour தான், ஆனால் 1 hour எடுத்துக்குதுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா போட தான் செய்வாங்க. ஏன்னா அவனுக்கும் அவர்லி பேஸ்டாக இருக்கும். அவனுக்கும் ஒரு நாளைக்கு 24 hours தான் இருக்கும். அவனுக்கும் அதில் தான் அவன் மிச்சது அர்ன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த உண்மை என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு காமிச்சது 120, எனக்கு ஏன் நீங்கள் ஜாஸ்தி பண்ணுங்க, ஜாஸ்தி எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ட்டு இவனை கேட்டான். ரேப்பிடோக்காரன் போட்டான், இவன் கேட்குறான். அவங்க இந்த பொண்ணு அந்த காசு கட்டலைன்னா அவன் தான் கட்டணும், அவன் தான் அந்த கமிஷன் தரணும். அவன் அங்கேருந்து அங்கே வந்திருந்தால படிச்சிருந்தா பேசிக் காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக் காமன் சென்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி தான் தற்கூரியாக சுற்றுவாங்க. இதில் மெயின் ப்ராப்ளமும் ஆட்டோ டிரைவர் தான். லாங்குவேஜ் கற்றுக்கணும். எங்கே போனாலும் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அவன் ரூடாக பேசினாலும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. கரெக்டாக பேசி இல்லை போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா முடிஞ்சிச்சு. 40 ரூபாய்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கி 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்தை வைக்கிறோம். வச்சா தான் எல்லாருக்கும் புரியுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காமன் சென்ஸ் ஒரு 30 ரூபா 20 ரூபானால என்னெல்லாம் பேசுகிறாங்க. ஐயோ சாமி, தயவு செஞ்சு காமன் சென்ஸோட நடந்துக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கும் சொல்கிறேன். உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நம்பி